சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. லயன் சாக்கோடேட். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா plots VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் இணைந்திருக்கிற பேசணும். சார் வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நிறைய ஸ்டோரிஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. இரண்டாவது விமான நிலையம் பரந்தூர்ல தான் அமையும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தொடர்பாக நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ அது கைவிடப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? இது ஒரு பியூர்லி பொலிட்டிக்கல் டிசிஷன். இதுல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் எதுவுமே இல்லை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் தாவேகாவினுடைய தலைவராக அவருடைய முதல் போராட்ட களமாக பரந்தூர் அமைந்திருந்தது. பரந்தூர் அவருடைய போராட்ட களமாக அமைந்த போதே என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் அவர் தவறான இடத்தை தன்னுடைய முதல் போராட்ட களமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் கடந்து போயாச்சு. இப்போ அது பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். பரந்தூர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 4 லொகேஷன்ல ஒன் ஆஃப் த லொகேஷன்ஸ் தான். பன்னூர், பரந்தூர், பாதாளம், திருப்போரூர். இந்த 4 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆட்சியில ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த 4 இடத்தையும் சர்வே பண்ணிட்டு பதளத்தையும் திருப்பூரையும் ஐஏஎஃப்பும் பிளஸ் தாம்பரம் பிளைங் ஏரியா இருக்கு, இன்னொன்னு கல்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கு, அதனால இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு பரந்தூர் இல்ல பன்னூர்னு சொன்னாங்க. 2022 திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்துல ஆகஸ்ட் 1 2 2022 அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க பரந்தூர் அப்படின்னு. பன்னூர் ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎஸ்எல் சர்வேன்னு ஒரு விஷயம் இருக்கு, அப்டக்கிள் லிமிடேஷன் சர்வே. எவ்வளவு அப்டக்கிள்ஸ் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பாக்குறதுக்கு. அது எவ்வளவு பரந்தூரை விட பன்னூர்ல அதிகமா இருக்கு அந்த அப்டக்கிள்ஸ். ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வர்றதுக்கான அப்டக்கிள்ஸ் மீட்டரலாஜிக்கல் டேட்டா பரந்தூரை விட பன்னூர்ல கம்மியா வருது. ரன்வே ஓரியன்டேஷனும் கம்மியா இருக்கு. எல்லா விஷயங்களும் இங்க கம்மியா இருக்கு. ஸ்லைட்டா பரந்தூர் பெட்டரா இருக்குது. இன்னொன்னு பன்னூர்ல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாபிடேஷன் சைட்ஸ் அதிகமா இருக்குது. ஸோ ரீலொகேஷன் நிறைய இருக்கு, ஹை டென்ஷன் கேபிள்ஸ் நிறைய இருக்கு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரீலொகேட் பண்றது கஷ்டங்கிறதுனால பரந்தூருக்கு போனாங்க. பரந்தூர்லயும் சிக்கல்லாம் இல்லாம இல்ல. பரந்தூர்ல நீர்நிலைகள் நிறைய இருக்குது. பரந்தூர்ல விவசாய நிலம் தான், மக்கள் போராடுறாங்க. எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான், எதையுமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணல. பட் இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது ஒரு டெக்னிக்கல் முடிவு கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். நான் போயிட்டு பரந்தூர் மக்கள் கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன். நான் முதலமைச்சராக அமர்ந்த பிறகு அந்த வாக்குறுதியை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதை செயல்படுத்தி விட்டேன். அவ்வளவுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சார், இப்போ அவங்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றோம் இதுக்கு பதிலா சொல்லியிருக்கிறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுக்கான முயற்சிகள் கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்டிருக்கு. 2007 பம்மல் பொழிச்சலூர் அங்க லேண்ட் அக்யூர் பண்ண ட்ரை பண்ணி முடியல அப்படின்னதுக்கு பிறகு கெருகம்பாக்கம் இந்த ஏரியாலாம் லேண்ட் அக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 852 ஏக்கர் நோட்டிஃபையும் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த செகண்ட் ஏர்போர்ட்னாலதான் அதை இடங்களே டிநோட்டிஃபை பண்ணாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல நம்ம டெர்மினல்ஸ் எத்தனை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் புது ரன்வே கட்ட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. பேரல் ரன்வேக்காக தான் கெருகம்பாக்கத்தில் இடம் பார்க்கப்பட்டதும் கைவிடப்பட்டது. ரன்வேக்கள் புதுசா கட்டப்படாம டெர்மினல்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறது மூலமா மீனம்பாக்கத்துடைய கெப்பாசிட்டி நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிட முடியுமா? இல்ல, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பேசஞ்சருக்கு மட்டும் தேவை கிடையாது. நீங்க இன்னைக்கு சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்புக்கு உங்களுக்கு கார்கோவை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேன்றாங்க ஜெயலானி. கார்கோங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொட்டன்ஷியலான இஷ்யூங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில எவ்வளவு பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. உலகத்துக்கே கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஐபோன்ஸ் தமிழ்நாட்டுல தயாராகுதுங்க. அதுல 90% சென்னையில தயாராகுது. இதெல்லாம் எப்படி நீங்க அனுப்புவீங்க? அப்புறம் சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சென்னையில் தயாரிக்கிறது. ஃபிளெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. அவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர். அதெல்லாம் எப்படி அனுப்புவீங்க? இன்னைக்கு சென்னை கார்கோ ஹப்னு ஒரு கார்கோ ஹப்பே தேவை. சென்னை போன்ற நகரத்துக்கு ஒரு தனி ஏர்போர்ட் ஃபார் கார்கோ வேணும். தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போற எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டினுடைய ஷேர் 2021 12% இருந்தது. ஒரே 12% தான். கர்நாடகாவும் உத்தரப்பிரதேசும் நம்மளை விட அதிகமா இருந்தாங்க. இன்னைக்கு 2025-26 அது 41.63% உயர்ந்திருக்கு. எவ்வளவு பெரிய growth பாருங்க.
அப்ப 300%. இந்த growth எப்படி வந்தது? இந்த growth வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ வந்து எல்லா ஆட்சிகளும் அதிமுக கொண்டு வந்தத டிஎம்கே டபுள் பண்ணுவாங்க. டிஎம்கே கொண்டு வந்தத அதிமுக டபுள் பண்ணுவாங்க. இப்படிதான் இங்க வந்து தொழில் வளர்ச்சி இந்த மாநிலத்தில் இருந்து வருகிறது. திராவிட கட்சிகளுக்குள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தொழிலை பாதிக்காது. அப்படிதான் இந்த லெவலுக்கு நாம வந்திருக்கோம். அப்போ இங்க கார்கோவ பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. பாசஞ்சர் டெர்மினல்ஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்ல ஒரு ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல வந்து நான் வந்து இந்த விஷயத்துல நான் வந்து தாவேகா அரசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சென்னை ஏர்போர்ட்டை நம்ம பிரைவேடைஸ் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பிரைவேடைஸ் பண்ணல. இன்னொன்னு ஏடிஎஃப் அந்த ஃபியூல் இருக்குல்ல, அதனுடைய வேட் வந்து இங்க அதிகம். இதெல்லாமும் சிக்கல்கள் இருக்கிறது. இல்லைன்னு யாருமே சொல்லல. பரந்தூர் ஏர்போர்ட் வந்தா எல்லாமே மாறிடும்லாம் யாரும் பேசல. இது இந்த ஏர்போர்ட்டை கேன்சல் பண்றோம் அப்படின்னு அறிவிச்ச முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே 2வது ஏர்போர்ட் வேணுங்கிற அந்த ஒரு நீட வந்து அக்னாலேஜ் பண்றாரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசிய அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் அதை சொல்றாங்க. அப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஏர்போர்ட் எங்க கொண்டு வர போறீங்க? அவங்க இன்னொன்னும் பதில் சொல்றாங்க அமைச்சர். மக்களை பாதிக்காத விதமாக, விவசாய நிலங்களை விளைநிலங்களை பாதிக்காத அப்படிப்பட்ட இடம் எங்கு சென்னையில் இருக்கிறது, இல்ல சென்னைக்கு அருகில் இருக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா நம்மளும் போய் பார்க்கலாம். ஆனா அப்படிப்பட்ட இடமே கிடையாது. நீங்க வந்து விவசாய நிலங்களை வந்து பாதிக்காம எப்படி ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு கொண்டு வருவீங்க? எல்லாமே விவசாய நிலம் தானே. இப்ப என்ன ஆகுதுன்னா 2022ல நீங்க அந்த ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க. 25ல இன் பிரின்சிபல் அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க 3 வருஷம் கழிச்சு. இப்போ 1800 ஏக்கர் நீங்க அக்வயர் பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்டை நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம You have to start இந்த ஸ்கீம் ground. ஆரம்பிச்சது 2012 இல்லையா? இல்ல ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். 1999ல ஆரம்பிச்சது. 99ல 99 99ல சென்னைக்கு வந்து செகண்ட் பெங்களூரும் கர்நாடகாவும் புது ஏர்போர்ட் கட்ட போறாங்க. நம்ம அவங்களோட அப்படியே ஏன்னா நீங்க 90கள்ல 80கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை தான் சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஏவியேஷன் ஹப். பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்து சென்னையில இருந்து யுஎஸ்க்கு போவாங்க. இல்ல கிழக்காசிய நாடுகளுக்கு போவாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம ஆளுங்க பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் போயிட்டு நம்ம ஃபிளைட் ஏறுறோம். கனெக்டிங் ஃபிளைட். அந்த மாதிரி மாறி இருக்கு. 99ல இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. 27 வருஷமா தமிழ்நாடு வந்து ஒரு சென்னைக்கான விமான நிலையத்தினுடைய நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஏதாவது ஒரு சிக்கல். 2006ல கருணாநிதி அவர்கள் வந்து வரணும்னாங்க. பாமக அப்ஜெக்ட் பண்ணாங்க. 2012ல ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க ஒரு இது பண்ணும்போது அது ப்ராக்ரஸ் ஆகல. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து அவரு ஆரம்பிச்சு வச்சதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஏர்போர்ட் வேணும்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ண பிறகு இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப நீங்க லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சர்வே பண்ணணும். அவங்க இந்த அப்டக்கல் லிமிடேஷன் சர்வே சொன்னலாம், அந்த மாதிரி ஒரு 7-8 சர்வே இருக்கு. அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்க எதுன்னு சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அங்க எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு பண்ணணும். அதன் பிறகு நீங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், லேண்ட் அக்விசிஷன், அப்புறம் பூமி பூஜா. 7 வருஷம் ஆகும். இல்ல நாளைக்கு காலையில நீங்க அந்த வேலையை நாளைக்கு காலையில நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட நாளைக்கு காலையில இருந்து 7ல இருந்து 10 வருஷம் ஆகும் ஒரு ஏர்போர்ட் வர்றது. இப்போ அந்த பரந்தூருக்கு வந்து என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்ட பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து தாவேகா தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. அது உண்மைதானா? இல்ல என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எப்ப வரும்? நாங்க லேண்ட் அக்விசிஷன் மொத்தத்தையும் முடிச்ச பிறகுதான் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வரும். இன்னொன்னு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கலதான். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலையே. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் எப்படி கிடைக்கும்? நீங்க லேண்ட் அக்விசிஷனே முடிக்கல. நீங்க ஒரு சில என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்ப லேண்ட் என்விரான்மெண்டல் அப்ரூவல் எப்படி வரும்? வரலாம். ஆன் சைட் அப்ரூவல், சைட் அப்ரூவல் வந்திருக்கு. இந்த சைட்ல நீங்க ஏர்போர்ட் கட்டலாங்கிற அப்ரூவல் வந்திருக்கு. அதன் பிறகு லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ என்விரான்மெண்டல் அப்ரூவல் வாங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. என்விரான்மெண்டல் அப்ரூவலுக்கு அனுப்பல. இப்ப கூட ஃபைல்ஸ் அங்கதான் செக்ரட்டேரியட்ல தான் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க டிட்கோ. நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இந்த விமான நிலைய திட்டம் நிறுத்தப்பட்டது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு காரணமும் சொல்றாங்க. ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து நேம் பண்ணியே வந்து சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி வந்து இப்போ அக்யூஷன் பண்ணப்பட்ட அந்த நிலத்துல வந்து நாங்க இன்னொரு ப்ராஜெக்ட் தான் கொண்டு வர போறோம்ன்றாங்க. விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கவும் முடியாது.
ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அது கிரகம்பாக்கம் நிலம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. அப்போ அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் இவங்க சொல்ற மாதிரியான அந்த தனியார் நிறுவனத்துக்கு அந்த லேண்ட் வேல்யூ வந்து இன்னும் அதிகமா தானே போக போகுது. அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இதுல வரப்போறது இல்லைல்ல. G2 தான் இதுல இன்வால்வ்டு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா G2 வந்து பக்கத்துல வாங்கியிருப்பாங்க நிலம். G2 மட்டும் இல்ல, எல்லா பில்டர்ஸும் வாங்கியிருப்பாங்க. சி இப்ப என்னன்னா ஜெயலலினி, இவங்க வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அருகில அதெல்லாம் நடக்கதான் நடக்கும். லேண்ட் பஸ் ஸ்டாண்ட் மாஃபியா வந்தாலே சுத்தி லேண்ட் வாங்குவாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் ஒரு 6000 ஏக்கர்ஸ்க்கு ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா யார் போய் லேண்ட் வாங்க மாட்டாங்க? அந்த தனியார் நிறுவனமே 6000 ஒரு 4000 வாங்கியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எப்படி உங்களுக்கு 4000 ஏக்கர் வந்துச்சுன்னு. அதை விட்டுட்டு அதுக்காக நாங்க கேன்சல் பண்றோம்னா, அவங்க வாங்கி இருக்கிறதுக்கும் இந்த கேன்சலேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க வாங்கினதெல்லாம் வெளியில வாங்கியிருப்பாங்க, பக்கத்துல வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த இந்த இப்போ அக்வயர் பண்ணியிருக்கிற 6000 ஏக்கர்ஸ் வந்து ஏர்போர்ட் பிளஸ் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் தான். நாளைக்கு ஒரு ஒரு ஹோட்டல் வருது, இல்ல ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வருது, வேற ஏதோ ஒண்ணு வருதுன்னா அதுக்கு நிறைய லேண்ட் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இப்ப இங்க யாருமே வந்து லேண்ட் வாங்கல, அந்த நிறுவனம் வந்து லேண்ட் வாங்கலன்னா வாங்கியிருக்கலாம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அந்த ஒரு நிறுவனத்துக்காக தான் ஏர்போர்ட்டே கொண்டு வராங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லுகின்ற ஒரு எக்ஸ்கியூஸா தான் பார்க்கப்படும். அப்ப என்னன்னா நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க. யார் யார் அங்க லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க, யாரோட பினாமிங்கிற லிஸ்ட் நீங்க ரிலீஸ் பண்ணலாம்ல. எல்லாத்துக்கும் தான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க. பரந்தூருக்கு யார் யார் லேண்ட் வாங்கி வச்சிருக்கா, எதுவும் வேணாம். 2019க்கு அப்புறம் யார் யார் லேண்ட் வாங்கினாங்கன்ற டீடைல்ஸ் இருக்கும்ல, அதை ஆப்வியஸா ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. இது பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். பொலிட்டிக்கல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சராக நிறைவேற்றுகிறார். அவ்வளவுதான். ஆமாங்க, நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோங்க, அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க விலகல, அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே இருக்கிறோம், அங்க ஏர்போர்ட் வரக்கூடாது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இவங்க நிலம் வாங்கிட்டாங்க, அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, இவங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, சரி, நான் எல்லாத்தையும் மீறி ஒண்ணு கேட்கிறேன். நீங்க வந்து முடிவு பண்ணியாச்சு, அடுத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் தானே? இப்ப இண்டஸ்ட்ரீஸ் கூட அதுதான் கேட்கறாங்க. முடிஞ்சிருச்சுங்க பரந்தூர், நீங்க தாவேகா ஜெயிச்ச உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம் பரந்தூர் வர்றது கஷ்டம் அப்படின்னு. அப்ப அடுத்து என்ன? நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? அதுதானே அங்க கேள்வி. அப்போ அந்த நிலத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்க ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வருவேன்றாங்க. அதுக்கு ப்ரொட்டஸ்ட் ஏற்கனவே அங்க வந்து கொஞ்சம் ஃபீபிளா ப்ரொட்டஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து ஜூன்ல போய் பார்த்தப்போ என்கிட்ட ஆக்சுவலா பேர் ஞாபகம் இல்ல, நோட்ஸ்ல இருந்தா நான் எடுத்து பாக்குறேன். அப்ப வந்து நான் ஒரு 5-6 கிராமத்துக்கு போனேன். நாகப்பட்டுன்னு ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து 4.5 ஏக்கர் கொடுத்திருக்காரு. என் ஸ்டோரியை ரெஃபர் பண்ணா அவர் பேர் தெரிஞ்சிடும். 4.5 ஏக்கர் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இது ஏர்போர்ட்டுக்குன்னு கேட்டு வாங்கினாங்க, அதனால நான் கொடுத்தேன். இப்ப வேற ஏதாவது சிப்காட் ஏதாவது அவங்க தொடங்குறாங்கன்னா எனக்கு காம்பன்சேஷன் அதிகப்படுத்தி கொடுக்கணும், நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு கிராமம் இருக்கு. அங்க போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் வந்து ஏர்போர்ட்டுக்காக கொடுத்தோம், ஏர்போர்ட் வந்தா ஏதோ ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபா நாங்க இருந்திருப்போம், சிப்காட் வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, இன்னொன்னு சிப்காட் வந்தா பொல்யூட் ஆகும், நாங்க எப்படி, ஏன்னா அவங்க எல்லாம் ரீலோகேட் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட் வந்தா. சிப்காட் வந்தா அவங்கள ரீலோகேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா லேண்ட் வந்து பக்கத்துல இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப சிப்காட் வந்துச்சுன்னா நாங்க எப்படி இங்க இந்த பொல்யூஷனோட இருக்க முடியும்னு கேக்குறாங்க. சோ அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த லேண்டை அதை ரீயூஸ்க்கு போடுறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி an ஈஸி டாஸ்க். அவ்வளவு ஈஸியா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து விமான நிலையமா விவசாயிகளுடைய கண்ணீரா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்க விமான நிலையத்தை நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க. இப்ப இதுல இன்னொரு திட்டம் வரப்போகுது அப்படின்னா அதுல சூழலியல் பாதிப்புகள் இருக்கதான் போகுது. உதாரணத்துக்கு இப்ப அங்க ஒரு டேட்டா சென்டர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. இப்போ டேட்டா சென்டருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் நமக்கு தெரியும். சோ இப்போ சுத்தி இருக்கிறவங்களுமே விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்க உருவாகும் தானே. ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன், விவசாய நிலங்களை விளைநிலங்களை பாதிக்காத வகையில நீங்க என்ன விஷயத்தை இன்னைக்கு பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும்னா நீங்க எந்த இடத்துல கட்டுவீங்க? விளைநிலத்தை அடிச்சு தானே கட்ட முடியும். இப்ப இவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்களா? அதெல்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க?
எல்லாமே லேண்ட் வந்து இது ரெசிடென்ஷியல் கிளாசிஃபிகேஷன் லேண்டு தானா? ஃபார்மிங் லேண்ட்ல யாருமே கட்டலையா? இந்த மாதிரி இந்த பப்ளிக் போஸ்டர்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இந்த கிராண்ட் ஸ்டாண்டிங் விவசாயிகளினுடைய கண்ணீரா அப்படிங்கிறதுலாம், நாளைக்கு வந்து இதே ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுக்கும் போது அங்க யாராவது அங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அப்ப எப்படி என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், அதனால நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு இவங்களும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இவங்க ஆட்சியிலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். இவங்க ஆட்சியிலையும் லேண்ட் அக்வயர் நீங்க பண்ணணும். உங்க ஆட்சியிலையும் போராட்டங்கள் வரும். உங்க ஆட்சியிலையும் எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கிறது தான். நீங்க சட்டமன்றத்துல பேசலாம். விளைநிலங்கள் மக்களை பாதிக்காத வகையில், மக்களை பாதிக்காம எந்த விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பண்ணவே முடியாது ஜெயலானி. மெட்ரோ கட்டுறோம்னா பாதிப்பு இல்லையான்னா? கீழே அண்டர் கிரவுண்ட்ல தானே மெட்ரோ ஓடுது. எவ்வளவு சிரமமா இருக்கு டிராபிக். மெட்ராஸ் ஃபுல்லா தோண்டி வச்சிருக்கிறாங்கன்னு பேசுறாங்களா இல்லையா மக்கள்? அப்ப அந்த பாதிப்பே இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் வரும்னா எப்படி வரும்? சி அவன் அந்த 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 மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னுலாம் சொல்ல. ஒருவரை வந்து அவர்களுடைய இடத்திலிருந்து இடம்பெயர்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்ல. நமக்கு நாளைக்கு வந்தால் நாமளும் மேபி வி வில் ஆல்சோ பி லைக் பரந்தூர் பீப்புள் தான். நான் அதெல்லாம் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி பேசல. பட் மக்களை பாதிக்காம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டேமேஜஸ அந்த அந்த விஷயங்களை எப்படி மினிமைஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ 5000 ஏக்கர் பார்சல் லேண்ட் வந்து வேற எங்க கிடைக்கும் சென்னைக்கு பக்கத்துல? இல்லைன்னா நீங்க செய்யார் வந்தவாசி போக வேண்டியதுதான். நீங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்ஸ் வந்து பெரிய அளவுல கவர் பண்ணிருக்கீங்க. இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து நிறைய பேசியிருக்கிறீங்க. இந்த ஏர்போர்ட் டிராப் ஆனது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு செட்பேக் தான் ஜெயலானி. பட் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வர முடியும். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏர்போர்ட்டை நம்பி இல்லை. ஏன்னா இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு growth. இவங்க எல்லாம் இந்த ஏர்போர்ட் இப்போ வேண்டான்னு சொல்றாங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு growth தான் இருக்குங்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. தமிழ்நாடு இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டீசென்ட்ரலைஸ்டு growth. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ், பிஸி ஏர்போர்ட்ஸ் வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு வைப்ரன்ட் சிட்டி வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. நீங்க பெங்களூரை தாண்டிட்டீங்கன்னா கர்நாடகால வேற எங்கேயுமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸே பெருசா கிடையாது. உங்களுக்கு ரோட்ஸும் இன்டீரியர் ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கா? தமிழ்நாட்டுக்கு போங்க, எந்த சிப்காட் போங்க, நீங்க ரோட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. ஹொசூர் ஃபேஸ் 2 போங்க, இட் லுக்ஸ் லைக் அ ஃபாரின் கண்ட்ரி. யாராவது வருவாங்க, எப்போ எடுத்த ஒரு போட்டோ எடுத்து போட்டு இது ஃபாரின் கண்ட்ரியான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். இதெல்லாம் பார்க்கணும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும், தமிழ்நாட்டுல ஊழல் இருந்தது, தமிழ்நாட்டுல இது இருந்தது, ஆமாப்பா எல்லாத்தையும் கடந்துதான் இந்த வளர்ச்சிங்கிறது வந்திருக்குது. ஒரு ஏர்போர்ட்டால தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் பாதிக்கப்படாது ஜெயலலினி. ஆனால் கொஸ்டின்ஸ் வில் ரிமைன். கேட்பாங்க ஏன் வந்து நம்மள அது பாதிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 இயர்ஸா வந்து நாம வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஈகோ சிஸ்டம் வந்து அது வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, பழைய பூர்வ ஜென்ம புண்ணியம் காப்பாத்துதுன்னு, அந்த மாதிரி அந்த 75 இயர்ஸ் நீங்க இங்க இருக்கக்கூடிய சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ் பண்ண விஷயத்தினாலதான் ஒரு 10 வருஷமா பெங்களூர் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி 15-17 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு கூட நம்மளால வந்து பெங்களூர் ஹைதராபாத்தை தாண்டி நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுதுன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, தி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட், இன்வெஸ்ட்மெண்ட் என்விரான்மெண்ட், இங்க இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம். நம்ம வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எஜுகேஷன்ல பண்ணியிருக்கிறோம். பெண்களை படிக்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு போய் ஃபாக்ஸ்கான்ல பாத்தீங்கன்னா 45,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 42,000க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். தமிழ்நாட்டுல தான் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பெண்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரையும் காலேஜுக்கு அனுப்புறோம். எல்லாரையும் கிட்டத்தட்ட 100% நம்ம +2 வரைக்கும் படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் தான் பிளஸ். அதனால அந்த ஏர்போர்ட் வரலங்கிறது உண்மையிலே செட்பேக் தான். பட் அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியுமானா நிச்சயமா மீண்டு வர முடியும். அப்படி ஒரு ஏர்போர்ட்டை நம்பி இருக்கிறதுக்கு இது மற்ற மாநிலம் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு. ஸோ நீங்க இதுல இருந்து கடந்து போலாம். பட் எவ்வளவு அதற்காகவே வந்து அந்த கடந்த கால அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அதுவே உங்களை ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அந்த ஈகோ சிஸ்டம் வில் ஹெல்ப் யூ டு அ பாயிண்ட். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
அதனாலதான் எல்லாம் சொல்றாங்க 10 வருஷத்துக்குள்ள ஏர்போர்ட் கொண்டு வந்துருங்க. இந்த வளர்ச்சியை அப்படியே நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே போலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஆட்டோமொபைலு இதெல்லாம் இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகும். டேட்டா சென்டர்ஸ் போன்ற விஷயங்கள். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான். பட் சென்னைக்கான ஏர்போர்ட் சென்னையில தான் வரணும். சென்னைக்கான ஏர்போர்ட் திருச்சியில கட்ட முடியாது. திருச்சியில இருக்கிற ஏர்போர்ட் வந்து திருச்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவும். ஏன் திருச்சியில ஒரு ஏர்போர்ட் இருக்கே, கோயம்புத்தூர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட் இருக்கு. அதெல்லாம் கோயம்புத்தூருக்கு போறவங்களுக்கு. மெட்ராஸுக்கு ஃபாக்ஸ்கான் எம்டி வராருன்னா, அவர் சென்னை ஏர்போர்ட்ல தான் லேண்ட் ஆகணும். திருச்சி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிட்டு திருச்சியிலேருந்து வந்தே பாரத் எடுத்துட்டு வர முடியாது. இல்ல அவர் திருச்சியிலேருந்து நடந்து வர முடியாது. நான் கிண்டலா சொன்னாலும் இருக்கட்டும். மெட்ராஸுக்கு வரவங்க மெட்ராஸுக்கு தானே வரணும். திருச்சியில ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, மதுரையில இருக்குல்ல. ஆமாங்க, அதெல்லாம் மதுரைக்கு, திருச்சிக்கு, கோயம்புத்தூருக்கு. மெட்ராஸுக்கு ஏர்போர்ட் கேட்கும்போது மெட்ராஸை பத்தி மட்டும் பேசணும். ஏர்போர்ட்ல வந்து உங்க புது இடத்தையும் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு இந்த இடத்தை பத்தி பேசும். நினைவு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. Lion Choco Date. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.